சென்னை தலைமை செயலகத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் 2024 பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதிக்கு 2 கோடி ரூபாய், வெண்கலப் பதக்கம் வென்ற பேட்மிண்டன் வீராங்கனைகள் நித்யஸ்ரீ மற்றும் மனிஷா ராமதாஸ் ஆகியோருக்கு தலா 1 கோடி ரூபாய், ஆடவர் உயரம் தாண்டுதலில் வெண்கலப் பதக்கம் வென்ற தடகள வீரர் மாரியப்பனுக்கு 1 கோடி ரூபாய் என உயரிய ஊக்கத்தொகையாக மொத்தம் 5 கோடி ரூபாய்க்கான காசோலைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வீரர் மாரியப்பன், பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதலில் வெண்கலப் பதக்கம் வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் 2028 அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவுள்ள பாரா ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வெல்ல உழைப்பதாகவும் தெரிவித்தார். பார்த்தீங்கன்னா நான் பாரிஸில் கோல்டு அடிக்கணும்னு தான் நான் போயிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான எனக்கு ஒரு நாள் முன்னாடி ஃபீவர் ஆகிடுச்சு. அப்புறம் கிளைமேட் எனக்கு சரியாக செட் ஆகலை. அதனால் கோல்டு மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2028 லாஸ் ஏஞ்சல்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கோல்டு அடிச்சுட்டு வருவேன். நான் கோல்டு அடிக்கணும்னு சொல்லி நல்லா ட்ரைனிங்கு, கிளைமேட்டு எப்படி செட் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பாடி எப்படி கண்டிஷனோட எப்படி ட்ரைனிங் பண்ணணும்னு நானும் என் கோச்சும் பிளான் பண்ணியிருக்கோம். சத்யநாராயணனும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் 2028 கோல்டு அடிச்சுட்டு வருவேன். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் திருமால் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. அப்போது வேதாரண்யம் பகுதியில் பயிர் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர் காப்பீட்டுத் தொகையை முழுமையாக வழங்காததை கண்டித்து விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பாஜக பொறுப்புக்குழு தலைவர் ராஜா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தரைக்குறைவாக பேசியதை கண்டித்தும் அவர் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வலியுறுத்தியும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் கோபிநாத் பழனியப்பன் தலைமையில் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா, பாஜக பொறுப்புக்குழு தலைவர் ராஜா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை தரைக்குறைவாக பேசியதை கண்டித்தும் அவர் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வலியுறுத்தியும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் கோபிநாத் பழனியப்பன் தலைமையில் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தாவிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் கோம்பை காவல் நிலையம் அருகே உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் கடந்த 2019 ஆண்டு காயங்களுடன் இறந்த நிலையில் 5 வயது சிறுவனின் உடலை மீட்டு கோம்பை காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் இறந்த சிறுவன் ஹரீஷ் என்பதும் இவரது தாய் கீதா கார்த்திக் என்பவருடன் தொடர்பில் இருந்த நிலையில் சிறுவன் ஹரீஷ் இடையூறாக இருந்ததால் கார்த்திக் சிறுவனை ரங்கநாதபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பகுதியில் உள்ள சுடுகாட்டிற்கு அழைத்து சென்று செங்கலை கொண்ட தலையில் கொடூரமாக அடித்து கொலை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் கார்த்திக் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். மேலும் இது தொடர்பான வழக்கு தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள கூடுதல் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கோபிநாத் சாட்சியங்கள் மற்றும் தடயங்களின் அடிப்படையில் கார்த்திக் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த கொள்ளப்பாக்கம் பகுதியில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜான்சன் என்பவருக்கு சொந்தமான பழைய பேப்பர் மற்றும் அட்டை குடோன் செயல்பட்டு வருகிறது. இங்கு 20க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று ஊழியர்கள் யாரும் வராததால் குடோன் பூட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. அந்த தீயானது குடோன் முழுவதும் பரவி அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காட்சியளித்தது. இதனையடுத்து தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சிறுசேரி தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சியடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இந்த தீ விபத்தானது மின்கசிவு காரணமாய் ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதாவது காரணமாய் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை தாவர பூங்காவில் 2வது சீசன் மலர் கண்காட்சிக்காக கண்ணாடி மாளிகையின் முன்பு 15,000 மலர் தொட்டிகளில் நடவு செய்யப்பட்ட சால்வியா, டெய்சி, டெல்பினியம், டேலியா, லில்லி, ஆலந்தூரியம் போன்ற 60 வகையான செடிகளில் பல்வேறு வண்ணங்களில் வண்ண மலர்கள் பூக்க துவங்கியுள்ளன. இதனை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கும் வகையில் மலர் தொட்டிகளை மலர் மாடத்தில் அடுக்கி வைக்கும் பணியில் பூங்கா ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஓரிரு வாரங்களில் 2வது சீசன் மலர் கண்காட்சி துவங்கும் என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
நுரையீரல் தினத்தையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி ஆர்விபி மருத்துவமனை சார்பில் நுரையீரல் சிறப்பு மருத்துவ முகாம் மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் மருத்துவர் கதிரவன் தலைமையில் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் சுனிதா கதிரவன் பங்கேற்று நுரையீரல் சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு சிகிச்சை மேற்கொண்டு ஆலோசனை வழங்கி மருந்து மாத்திரைகளை வழங்கினார். இம்மருத்துவ முகாமில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே சீதுரணி சாலையில் பிஸ்மில்லா நகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் கழிவறைக்கான ஆழ்குழி கிணறு அமைப்பதற்காக பள்ளம் தோண்டும் பணி நடைபெற்றது. இப்பணியை மேற்கொண்ட சீதுரணி கிராமத்தைச் சேர்ந்த ராமையா மற்றும் திருவுடையார்புரம் கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கரன் ஆகியோர் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். இருவரின் குடும்பத்தினருக்கும் தமிழக அரசின் சார்பில் தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியத்தின் கீழ் வழங்கப்படும் பணியிட விபத்து மரண நிவாரணத் தொகையாக தலா 5 லட்சம் வீதம் 10 லட்சத்திற்கான காசோலையினை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து ஆட்சியர் ஆஷா அஜித், மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி சிவக்குமார் முன்னிலையில் வழங்கினர். ஈரோடு சூரம்பட்டி அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் தனது மனைவி பிரியாவுடன் இருசக்கர வாகனத்தில் பன்னீர்செல்வம் பார்க் வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்திற்கு பின்னால் வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று எதிர்பாராத விதமாக பிரியாவின் கையில் உரசியதில் நிலை தடுமாறிய பிரியா சாலையில் தவறி விழுந்துள்ளார். இதில் பேருந்தின் பின்புற சக்கரத்தில் சிக்கிய பிரியா தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உயிரிழந்த பிரியாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மினி பேருந்தை பறிமுதல் செய்ததோடு அதன் ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரியாவிற்கும் பிரவீனுக்கும் கடந்த 6 மாதத்திற்கு முன்பாக திருமணம் நடைபெற்ற நிலையில் வேலைக்கு செல்லும் போது விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அவரது குடும்பத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து சாத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஐயப்பன் கோவில் அருகே உள்ள அணுகு சாலையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அப்பகுதியில் டாடா ஏசு வாகனத்தில் இளைஞர் ஒருவர் கஞ்சா புகைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் மேட்டு காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சண்முகையா மகன் சத்தியமூர்த்தி என்பதும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து சத்தியமூர்த்தியை கைது செய்த போலீசார் அவர் கொடுத்த தகவலின் பேரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த பாலாஜி, சுப்பிரமணி, காளீஸ்வரன் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த 6 கிலோ 500 கிராம் கஞ்சா விற்பனைக்கு பயன்படுத்தப்பட்ட 2 டாடா ஏசு வாகனங்கள், இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சோழத்தரம் அருகே குடிகாடு கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தின் பேருந்து நிறுத்தத்திலிருந்து கிராமத்திற்கு உள்ளே செல்லும் சாலை மிக மோசமாக சேதமடைந்துள்ளது. இந்நிலையில் பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற தனியார் பள்ளி வாகனம் குடிநீர் பைப்லைனுக்காக வெட்டப்பட்ட 2 அடி பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. இதையடுத்து பேருந்தின் உள்ளே இருந்த பள்ளி மாணவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பேருந்து டிராக்டர் மூலம் கட்டி இழுக்கப்பட்டது. இதுகுறித்து பேசிய அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகம், வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் உள்ளிட்ட பலரிடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தரமான உயர்மட்ட சாலை அமைக்க வேண்டும் என்றும் இப்பகுதியில் தண்ணீர் தேங்காமல் வடிகால் வாய்க்கால் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சத்திரப்பட்டி சாலையில் உள்ள அழகை நகர் எதிரே கனரா வங்கியின் ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது. காவலர் இல்லாத இந்த ஏடிஎம் மையத்திலிருந்து நள்ளிரவு எச்சரிக்கை மணி ஒலித்துள்ளது. இதையடுத்து அக்கம்பக்கத்தினர் சென்று பார்த்தபோது அடையாளம் தெரியாத நபர்கள் தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஏடிஎம் இயந்திரத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் உடைக்க முயன்றது தெரியவந்தது. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த காவனூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன், இளமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த அன்பரசன், புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ், ஆண்டிமடம் பகுதியைச் சேர்ந்த மதியழகன் ஆகிய 4வரும் சேர்ந்து 600 ஆடுகளை வளர்த்து வந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி காவனூர் கிராமத்தில் விவசாய நிலத்தில் பட்டி அமைத்து 600 ஆடுகளையும் அடைத்து வைத்திருந்தனர். அப்போது நள்ளிரவில் வந்த ஒரு கும்பல் ஆடுகளை பாதுகாத்துக் கொண்டிருந்த ராமச்சந்திரனை கை கால்களை கட்டி போட்டுவிட்டு 15 ஆடுகளை
டாடா ஏஸ் வாகனத்தின் மூலம் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட ஆட்டின் உரிமையாளர்கள் கருவேப்பிலங்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் புகாரின் பேரில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இதையடுத்து காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் புவனகிரி அடுத்த அகர ஆலம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த மதிவாணன், சதீஷ்குமார் மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட மூவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் டாடா ஏஸ் வாகனம் மூலம் ஆடுகளை கடத்தி சென்றதும் கள்ளக்குறிச்சி அருகே சந்தையில் விற்பனை செய்ததும் தெரியவந்தது. பின்னர் அவர்களிடம் இருந்த டாடா ஏஸ் வாகனம் மற்றும் ஆடு விற்ற பணம் 24,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். மேலும் 17 வயது சிறுவனை கூர்நோக்கு இல்லத்திற்கும் மீதமுள்ள 2 பேரை கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகாவிற்குட்பட்ட புதுப்பாளையம் ஒன்றியம் ஓரந்தவாடி கிராமத்தைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவி பனைவோலைப்பாடி பகுதியில் உள்ள தனது மாமா வீட்டில் தங்கி அங்குள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்துள்ளார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மாணவி தனது மாமா வீட்டில் உள்ள ஆடுகளை மேய்க்க ஏரிக்கரைக்கு சென்றிருந்தபோது அங்கு இருந்த அதே பகுதியைச் சேர்ந்த ராமஜெயம் மற்றும் அவரது தம்பி பவன்குமார் ஆகியோர் மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி ஏரிக்கரைக்குள் அழைத்து சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் இதனை அங்கிருந்து நேரில் கண்ட செல்வராஜ் என்ற நபர் மாணவியை அவ்வப்போது மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதையும் தனது பாட்டி மற்றும் அத்தையிடம் மாணவி கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து செங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாணவியின் உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் 3 மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். கோவை கொங்கு நண்பர்கள் சங்கம் சார்பில் 2023-24 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர் மற்றும் பிற துறைகளில் தேசிய அளவில் சாதனை படைத்த மாணவ மாணவியர்களை கௌரவிக்கும் விதமாக கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக ராம்ராஜ் காட்டன் நிறுவனர் நாகராஜ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பிரபல தொழிலதிபர் வின்னர்ஸ் இந்தியா நிறுவனர் CK கண்ணன் 4 மாணவர்களுக்கு தலா 2 சென்ட் நிலத்தை இலவசமாக வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தமிழ்நாடு காவல்துறை IG பாரி, டாலர் குரூப் ராமமூர்த்தி, கோவை கொங்கு நண்பர்கள் சங்க தலைவர் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சேத்பட்டையை சேர்ந்தவர் ஷபியுல்லா. இவருக்கு நெஞ்சு வலிப்பதாக கூறி வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். இவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பிறகு 2 மணி நேரம் தாமதமாக மருத்துவர் வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மருத்துவர் வந்து சிகிச்சை அளிக்க தாமதமானதால் தான் ஷபியுல்லா இறந்ததாக கூறி SDPI, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகளும் உறவினர்களும் அரசு மருத்துவமனை முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த DSP கங்காதரன் மற்றும் தலைமை மருத்துவர் சிவபிரியா போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் பிரபல நகைக்கடை ஒன்று உள்ளது. இந்த நகைக்கடைக்கு 3 பெண்கள் நகை வாங்குவது போல் கடைக்குள் சென்றுள்ளனர். அப்போது கடை உரிமையாளர் சங்கரிடம் நகை மாடல்களை கேட்டுள்ளனர். அதன்படி அவர் 1 சவரன் கம்மலை காட்டியுள்ளார். அப்போது அந்த பெண்கள் நகைகளை பார்ப்பது போல் நடித்து தங்களிடம் இருந்த போலி கம்மலை வைத்துவிட்டு தங்க கம்மலை எடுத்துக்கொண்டு கடையிலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த கடை உரிமையாளர் கூச்சலிட்டதில் பொதுமக்களின் உதவியுடன் 3 பெண்களையும் பிடித்து விசாரித்தனர். இதனைத் தொடர்ந்து வளத்தி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்த சாந்தி, சத்யா, சுதா என்பதும் நகை திருடி சென்றதும் இவர்கள் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை சேரிங் கிராஸ் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை வளாக கூட்டரங்கில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மாவட்ட தொழில் மையம் சார்பில் தொழில் முனைவோருக்கான கடன் வழிகாட்டுதல் முகாம் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் பழங்குடியினர்கள் 1000 பேருக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்கப்படும் என கூறினார். இதனைத் தொடர்ந்து வழிகாட்டுதல் முகாமில் 47
பயனாளிகளுக்கு 3,65,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கடன் உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரோ உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். 2030 கிட்டத்தட்ட 50% உயர்கல்விக்கு போய் சேரணும் படிக்கிற பசங்க சொல்லி இந்தியாவில் அறிவிச்சிருக்காங்க. மையத்தின் மூலமாக கடன் ரசீதுகள் பெறப்பட்டு அந்த கடன் ரசீதினால் நீங்க சுயதொழில்களை ஆரம்பிச்சு அந்த சுயதொழில் மூலமாக நீங்க 10 பேர் வேலை கொடுத்து போறீங்க. நீங்க எல்லாம் முதலாளியாக போறீங்க. நிறைய தமிழக அரசு மாவட்ட தொழில்நுட்ப தாக்கம் மூலமாக மகளிர் திட்டம் மற்றும் வாழ்க்கை கட்டும் திட்டம் ஆகிய திட்டங்கள் மூலமாக இந்த சுய வேலைவாய்ப்பு திட்டங்களை நிறைய அறிவிச்சிருக்கு. அவங்களை ஊக்குவித்து வருகிறது, எல்லாம் ஊக்குவித்து வருகிறது. பல்வேறு நிறுவனங்கள் நடப்பாண்டு இந்த வருஷம் திட்டத்திற்காக 438.63 கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டு அதை இப்போ கொடுக்கறதுக்கு இப்போ உங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 47 பயனாளருக்கு எனக்கு 365.5 கோடி ரூபாய் இதில் நரகத்தில். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் சாலை ஓரங்கள் மற்றும் ஆற்று பகுதியில் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில் கொடைக்கானலில் ஆக்கிரமிப்புகள் அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. முதற்கட்டமாக ஏரி சாலை முதல் வெள்ளி நீர்வீழ்ச்சி வரை பகுதியில் உள்ள சாலை ஓரம் மற்றும் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெற்றது. அப்போது ஒரு சில இடங்களில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியின் போது பொதுமக்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் கொடைக்கானல் நகர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த பணியின் போது வருவாய்த்துறை, நெடுஞ்சாலைத்துறை, காவல்துறை, நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே சாமிநத்தம் கீழத்தெருவை சேர்ந்தவர் ஞானதுரை. இவர் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் புதியம்புத்தூர் சென்றுவிட்டு சாமிநத்தம் நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது காற்றாலை சாலம் பாலம் அருகே வளைவு பகுதியில் சென்றபோது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி பள்ளத்திற்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஞானதுரைக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் ஞானதுரையை மீட்டு சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் ஞானதுரை வீட்டிற்கு செல்வதாக கூறிவிட்டு தனது மனைவியுடன் ஆட்டோவில் சாமிநத்தம் கிராமத்திற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் ஞானதுரையின் மனைவி காலை எழுந்து பார்த்தபோது ஞானதுரை இறந்த நிலையில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்த புதியம்புத்தூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சீதாராமன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஞானதுரையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் நகராட்சி 29வது வார்டு உறுப்பினர் அன்வர் ஹுசேன் விஜயபுரம் நகராட்சி நடுநிலைப் பள்ளிக்கு கூடுதலாக 2 வகுப்பறைகள் தேவை என கோரிக்கை வைத்ததன்படி மாநில நிதிக்குழு பள்ளி மேம்பாட்டு நிதியிலிருந்து 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதலாக 2 வகுப்பறைகள் அனைத்து வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த புதிய வகுப்பறைகளை நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மாணவ மாணவிகள் பெற்றோர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி நியமனக்குழு உறுப்பினர் வாரை பிரகாஷ், முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் டி செந்தில், ஆணையர் பிரபாகரன், நகர்மன்ற உறுப்பினர்கள் சங்கர், அன்வர் ஹுசேன், ரஜினி, சின்னா, ஐயனார், பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள கீழப்பாவூரில் திமுக இளைஞரணி சார்பில் பொதுமக்களும் கிராமப்புற ஏழை எளிய பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூலகத்தை திமுக தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் திறந்து வைத்தார். இந்த நூலகத்தில் கலைஞர் எழுதிய பாமர இலக்கியம், நெஞ்சுக்கு நீதி, குறளோவியம், மாபெரும் தமிழ் கனவு, மாநில சுயாட்சி, காலப்பேழையும், கவிதை சாவியும் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன. சென்னை திருவொற்றியூர் தாங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ். இவர் புதுவண்ணாரப்பேட்டை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் உள்ள பிரபல பாரிஜாதா உணவகத்தில் பன்னீர் பட்டர் மசாலா வாங்கி வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் வீட்டில் பன்னீர் பட்டர் மசாலாவை பிரித்து பார்த்தபோது கரப்பான் பூச்சி இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து பட்டர் மசாலாவில் இறந்து கிடந்த கரப்பான் பூச்சியை எடுத்துக்கொண்டு உணவகத்திற்கு எடுத்து சென்று விளக்கம் கேட்டபோது ஊழியர்கள் முன்னுக்கு பின் பதிலளித்துள்ளனர். இதையடுத்து புதுவண்ணாரப்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஹோட்டல் உரிமையாளர் மற்றும் ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள எண்டப்புள்ளி ஊராட்சியில் இயங்கி வந்த அங்கன்வாடி மைய கட்டிடம் சேதமடைந்த நிலையில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கன்வாடி மையம் அந்த கிராமத்தில் உள்ள கிராம நாடக மேடையில் செயல்பட துவங்கியது. இந்நிலையில் 6 ஆண்டுகள் ஆகியும் அங்கன்வாடி மைய கட்டிடம் இடிக்கப்பட்ட இடத்தில் புதிய கட்டிடம் கட்டப்படாத நிலையில் பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரையில் அங்கன்வாடி மையம் கட்டிடம் கட்டப்படாமல் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் கிராம நாடக மேடையில் செயல்பட்டு வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே அங்கன்வாடி மையத்திற்கு வரும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க உடனடியாக புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்வுக்கு படித்திட்டம் தேனி மாவட்டம் சின்னமனூர் தனியார் மண்டபத்தில் வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் சார்பில் ஸ்டால் அமைத்து மாணவ மாணவிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அலுவலர் இந்திராணி மற்றும் ஒவ்வொரு துறை சார்ந்த அலுவலர்களும் கலந்து கொண்டு வழிகாட்டு நெறிமுறைகளை மாணவர்களுக்கு வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி மைய மேற்பார்வையாளர் சகாராஜ் மற்றும் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் உத்தரவின் பேரில் கும்பகோணம் திருவிடைமருதூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா விற்பனை செய்யப்படுகிறதா என ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மேம்பாலம் அருகில் உள்ள இனிப்பு கடையில் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் சசிகுமார், முத்தையன் மற்றும் கோட்டை காவல் அலுவலர் அருள் நாச்சியார் கோவில் காவல் ஆய்வாளர் ராஜேஷ், கரிகால சோழன் ஆகியோர் அதிரடி ஆய்வு மேற்கொண்டபோது கடையின் மாடியில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் மூட்டை மூட்டையாக பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்து நாச்சியார் கோவில் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மேலும் கடையை பூட்டி சீல் வைத்தனர். இது தொடர்பாக நாச்சியார் கோவில் காவல்துறையினர் கடை உரிமையாளர் கார்த்திகேயனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பழமை வாய்ந்த அலோசியஸ் பள்ளி வளாகத்தில் ஆர்சி சர்ச் உள்ளது. இந்த தேவாலயத்தில் இருந்த உண்டியலை மர்ம நபர் ஒருவர் வழிபாடு செய்துவிட்டு உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணத்தை திருடி சென்றுள்ளது அங்குள்ள சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. உண்டியல் உடைத்து கிடப்பதை பார்த்த அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். மேலும் தாராபுரத்தில் காவல்துறை ரோந்து பணிகளை அதிகப்படுத்தி இதுபோன்ற திருட்டு சம்பவங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக அமைப்பின் தலைவர் பெர்னாண்டஸ் ரத்தினராஜா தலைமையில் சிறுபான்மையினருக்கு கடன் உதவி மற்றும் உறுப்பினர்களுக்கு கடன் உதவிக்கான வழிவகைகள் ஆகிய கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித், காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி, கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்தவர்கள், இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வந்த பழ வியாபாரிகளை மெட்ரோ பணி காரணம் காட்டி அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வியாபாரம் நடத்தி பிழைப்பு நடத்தி வந்த தங்கள் வாழ்வாதாரம் பாதிப்படைந்துள்ளதால் மீண்டும் அதே பகுதியில் பழ வியாபாரம் நடத்த நகராட்சி நிர்வாகம் அனுமதி தர வேண்டும் என கூறி 30க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் நகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றி காவல்துறைகளை வைத்து அதிரடியாக கடையை அகற்றியதாகவும் பழ வியாபாரம் செய்து குடும்பம் நடத்தி வந்த தங்கள் தற்போது கடை இல்லாமல் தங்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர். என் பேர் ஜீவராணிங்க. நான் பூவிருந்தவள்ளி பேருந்து நிலையத்தில் பழ வியாபாரம் செய்கிறேன். அவங்க சார்பாக நான் பேசுகிறேன். கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த நிலையில் நாங்கள் முறையாக அரசாங்கத்துக்கு வரி செலுத்தி வந்திருக்கிறோம். 3 பைசாலேருந்து 40 ரூபாய் வரைக்கும் நகராட்சிக்கு நாங்கள் செலுத்திக்கின்னு வரோம். நகராட்சி ஆகாததுக்கு முன்னாடிலேருந்தே நாங்கள் வரி செலுத்திக்கின்னு வரோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்களுக்கோ இல்லை மற்ற பேருந்து நிலையத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கோ எந்த விதமான இடைஞ்சலை நாங்கள் தந்ததா இல்லை. அப்படிப்பட்ட புகாருங்களும் காவல்துறையில் நீங்கள் விசாரித்து பார்க்கலாம், எதுவுமே கிடையாது. ஆனால் எங்களை அன்றாடம் நாங்கள் இந்த பழ வியாபாரத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வரோம். ஆனால் எங்களை தேவையில்லாமல் இந்த நகராட்சியில் இருக்கிறவங்க எங்களை தொல்லை பண்ணுறாங்க. எந்த ஒரு முறையான காரியத்தையும் எங்களுக்கு செய்யாமல் திடீர்னு போலீஸோடைய உதவியை வைத்துக்கொண்டு எங்களை துரத்துறாங்க. அங்கே போய் இங்கே போய் எங்களை அலக்கழிக்கிறாங்க. ஒரு சுகாதார வசதி கிடையாது, எங்களுக்கான ஒரு உரிமையான வசதி, தண்ணீர் வசதி எதுவும்
எதுவும் கிடையாது. என் முறையாக எங்களுக்கு இது கார்டு கொடுத்துருக்குறாங்க, எங்களுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுத்துருக்குறாங்க நகராட்சியிலேருந்து. அது எப்படின்னா தெருவோர கடைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்ன அடையாளங்க அது? 3 தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து எங்கள் பாட்டி இருந்தாங்க, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, இப்போ நான் இருக்கிறேன். இந்த மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும். அரசாங்கத்துக்கு நாங்கள் இபி பில்லு கட்டியிருக்கிறோம். நாங்கள் வந்து முறையாக அவங்களுக்கு வரி செலுத்தின்னு இருக்கிறோம். எல்லாம் காரியத்தை செஞ்சுருக்கிறோம். இப்போ எங்களுக்கு என்ன தெரியுங்களா, நாங்கள் மாவட்ட ஆட்சியர் இடத்துல வந்திருக்கிறோம். எங்களுக்கு எங்கள் குறை தீரும், எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடம் கிடைக்கணும் நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம். நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த சீனிவாசன் மற்றும் சரஸ்வதி தம்பதியின் மகளான சாந்த ஷர்மிளா தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். இவருக்கு 2 கைகளால் எழுதும் அசாத்திய திறமை உள்ளது. குறிப்பாக ஒரே நேரத்தில் 2 கைகளை பயன்படுத்தி ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகியவற்றை எழுதுவார். இத்திறமையால் உலக அளவில் சாதனைகளை படைத்து பல பதக்கங்களையும் பெற்றுள்ளார். கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் என்பது அவருடைய அடுத்த கட்ட இலக்காக கொண்டு தீவிரமாக 2 கைகளால் எழுதி பயிற்சி எடுத்து வருகிறார். இந்நிலையில் தான் பெற்ற பதக்கங்களை சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் காண்பித்து ஆசி பெற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனக்கு இருக்கும் இந்த திறமையை மற்ற மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார்.